ஹே ஃபோக்ஸ், இன்னைக்கு நம்மளால பார்த்தீங்க அப்படின்னா 250சியோட பேஸ்ட் லுக்கிங் மிஷினான எக்ஸ்ட்ரீம் 250R தான் இருக்குது. இந்த வண்டியோட ஃபுல் வாக்அவுட் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, சிட்டி ப்ளஸ் ஹைவேல எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி போகிற எல்லா கண்டென்ட்டும் உங்களை தேடி யூடியூப் கொண்டு வரும். ஸோ டோன்ட் மிஸ் தட். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நீங்கள் ஆரம்பிங்க. லெட்ஸ் கெட் இன். நைஸ். ஸோ வழக்கம் போல் நம்ம எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்டுக்கலாம். கிரேட், நம்ம கிளம்புவோமா? சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பார்த்துடலாம். அதாவது ஒவ்வொரு கியர்லேயும் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது அப்படின்றத, ஆக்சிலேட்டர் கொடுக்காம எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்றத வந்து பார்த்துடலாமா? ஆக்சிலேட்டர் கொடுக்கல, கிளச்சை மட்டும் தான் விட்றேன், போகுது அப்படின்றத பார்க்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் கியரில் 8-9 கிலோமீட்டர் ஸ்பீடாக நமக்கு போகுது. இப்போ 10 வரை போகுது, பரவாயில்ல. ஸோ நம்ம வந்து இன்னொரு கியரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ செகண்ட் கியரில் அட் லோவஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீட் வரை போகுது. சரிங்களா? ஓகே. ஸோ தேர்ட் கியர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அடைக்குது, பட் ஓகே ஃபைன். தேர்ட் கியரில் ஒரு 20 வரை வந்து நம்மளால் வந்து போக முடியுது. இட்ஸ் இஸ் அ குவைட் குட் திங் என்ன கேட்டால். 50லேருந்து அப்படியே நான் கிளச்சே பிடிக்கல, அப்படியே போயிட்டுருக்கேன், நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான், பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். ஸோ மேனுவபிலிட்டி பொறுத்த வரையும் வந்து எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லோ அண்ட் டார்க் வந்து எந்தளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தேர்ட் கியரில் ஆக்சிலேட்டர் கொடுக்காம என்னால் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரை போக முடியுது. இட்ஸ் அ குட் ஒன். என்ன கேட்டால் வந்து இந்த 250cc இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த இன்ஜினுக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்பிலிட்டி வந்து சூப்பரான இதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து இதோட ஸ்பீட் அண்ட் ஹைவேட ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் நோட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க கேட்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் கியரில் 52, 22, தேர்ட் கியரில் 96, தேர்ட் கியரில் 2 கியர் கலந்துருக்கா. கியர் அண்டலேஷன் நீங்களாம் வந்து ஃபீல் பண்ண இந்த அளவுக்கு முடியலை. எனக்கு அந்த புக்கில் பிறகு அதான் ஃபீல் ஆச்சு. இந்த புக்கில் எனக்கு அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. மேபி இன்னும் பெட்டரான இதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பவர் டெலிவரி நான் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் லீனியராக தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த அக்ரெஷன் வந்து இந்த பவரில் இல்லை. எல்லா ஆர்பிஎம் பேண்ட்லையும் நான் வந்து பவரை ஃபீல் பண்ண முடியுது. பவர் டெலிவரி வந்து எல்லாத்தையும் ஃபீல் ஆகுது. என்னால் ரேஸ் ஓட்டுறதுக்கு நம்ம தான் கஷ்டமாங்க. அவ்வளோதான், கியர் கட் பண்ணுறது தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு எத்தனை நாளே போகிறோம், அது பாட்டுக்கு வந்து இருக்குது. அது இருக்குங்க விண்ட் கிளாஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்குது. நான் ஃபீல் பண்ண முடியுது. ஒன் டைம் 100 வந்துமே அசால்ட் வைப்ரேஷன் சுத்தமா இருக்கு. அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப காமான இது ஆகுது, பர்ஃபார்ம் ஆகுது. வைப்ரேஷன் ரொம்ப எதுவுமே இல்லை. நானும் வந்து ஒரு 8 மேக்ஸிமம் போற வரைக்கும் நான் வந்து வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியல. டிஸ்டன்ஸ்ல போனா இந்த வண்டி வந்து நல்லா பண்ணிருக்காங்க. இந்த இது வந்து இன்னும் நல்லா இருக்குது கம்பேர்ட் டு எனி அதர் திங். ஸோ நோ வைப்ரேஷன் மட்டும் சீரியஸ்லி ஒரு பக்கவான 100 தான். எனக்கு எந்த வைப்ரேஷனும் இல்லை. இருக்கட்டும் நீங்க பாக்குறீங்க எவ்வளவு கிளியரா வந்து வைப்ரேஷன் இருக்குது அப்படின்ட்டு. பட் இன்னும் இந்த வைவா இருந்தா பெட்டரா இருந்ததுன்னு எனக்கு தோணுது.
குட் பெட்டர் இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா இருந்திருந்தா. பட் இது ஓகே தான், இது வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். யூ கேன் லிவ் வித் தட். பட் ஸ்டில் வைப்ரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே மேனேஜ் பண்ண முடியல. தட்ஸ் மெயின் திங். டாப் மேக்கப் பண்ணிருக்காங்க ஹீரோ. நம்ம 60க்கு வந்துக்கலாம். 60க்கு வந்துட்டு நம்ம போய் டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இந்த பிரிட்ஜ் தாண்டி நம்ம டெஸ்ட் பண்ணுவோமா? 60ல இருக்கேன். 3 2 1 ரியர் பிரேக் ஷிஃப்ட் பண்ண போறேன். 3 2 1 கோ. ஓகே, இப்போ ஃபுல் பவர் ஆம்ஸ் வந்து நான் பிரேக்கு மட்டும் தான் கொடுத்தேன் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு. என்னால் வந்து அந்த இது வந்து ரொம்ப ஈஸியாக பிக் பண்ண முடியுது. அதாவது ஏபி வந்து கிக்கிங் ஆகாத நான் ஃபீல் பண்ண முடியுது. அப்பப்போ ரியல் வீலும் ஆக்சுவலாக வந்து எனக்கு லாக் ஆச்சு. ஸோ ஃபுல் பொட்டன்ஷியல் பிரேக்கில் கொடுக்குறப்போ வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகுது. பட் நம்ம கிளச்சை பிடிக்காம வந்து நம்ம இன்ஜின் பிரேக்கையும் கொஞ்சம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வித் ரியர் பிரேக்ஸ் வி கேன் லிவ் வித் தட். பட் சிட்டியில் அடிக்கட்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சிட்டியில் ட்ரை பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஓட்டிட்டு வரப்போ. ஸோ நம்ம ஃப்ரண்ட் பிரேக் ஆக்சுவலாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து சிட்டி கம்பெனியில் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் தான் ஒரு இன்ஜின் தேவைப்படுது. ஏன்னா ஒரு லேக் ஆகாமல் ஒரு நல்ல ஆர்பிஎம்ஸில் வந்து நல்ல ஹைக்கிஸில் போகணும். 50 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு 4000 ஆர்பிஎம்ல என்னால் யூஸ் பண்ண முடியாது. 5860 வந்து ஒரு ஸ்பீடே இந்த இதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இது போகுது. ரொம்ப காமாக ரொம்ப ரிலாக்ஸாக இந்த வண்டி இப்போது பெர்ஃபார்ம் ஆகிட்டு. 0 to 60 வந்து இந்த பைக்கில் எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸ்பீடில் இருக்கேன். 3 2 1 கோ. ரியர் பின் ஸ்பின் ஆகுது. ரொம்ப குயிக்காகவே வந்து இந்த இன்ஜின் பண்ணிடுது. ஸோ நம்ம ஸ்பீட் பிரேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா 60க்கு வந்துட்டேன். 60ல இருக்கேன். 3 2 1 கோ. ஓகே, அடிக்கடினா பிரேக்கிங் தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக படலை. ஸோ வாட் டூ திங்க் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். பிரேக்கிங் வந்து பெட்டராக தான் இருக்கிறதா, ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி. பிரேக்கிங் மட்டுமே வந்து ரிலை பண்ணி இருக்கிறப்பவும் நல்லா இருக்குது. நான் வந்து கிளச்சையும் பிடிச்சிட்டேன். ஸோ பிரேக்கிங் மட்டுமே ரிலை பண்ணியிருக்கிறதும் வந்து பெட்டராக தான் இருக்குது. இட்ஸ் குவாய்ட் குட் திங். 0 to 60 நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, ஸோ போகலாமா? சிட்டிக்குள்ளே போய் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத. 80 ஒரு ஸ்பீடாக இல்லைங்க. ஒரு ஸ்பீடஸ்ட் ஸ்பாட் வந்து நான் வந்து 80லேருந்து 80 ஒரு 100 to 120 நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து இந்த இன்ஜின் எப்போ இருக்குது. வைப்ரேஷனும் சுத்தமாக இல்லை, ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஹீட்டிங் பொறுத்தவரை வந்து எனக்கு இது வரைக்கும் ஹீட்டிங் இல்லை. கம்பேர்ட் டு எனக்கு வெதரும் அந்தளவுக்கு இல்லை, அதையும் நம்ம வந்து சொல்லியாகணும். ஆனால் வெதரும் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு மோசமாலாம் இல்லை. ஸோ அப்படின்றப்போ ஹீட்டிங் வந்து எனக்கு இன்னும் ரேடியேட்டர் ஓடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. வச்சு நான் சிட்டியில் ஓட்ட போது அப்படின்னு பார்க்கலாம். எல்லா பவர் பேங்க்லையும் எனக்கு வந்து எல்லா ஆட்சியும் எனக்கு பவர் இருக்குது. ஒரு 3 ஆட்கள் எங்களுக்கு வந்து இழுத்துட்டு போகிற அந்த ஃபீலே இல்லை. ஸோ பிகினருக்கு இந்த பிஹேவியர் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு பிகினராக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையராக கூட இந்த வண்டியை நம்மளால வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் இந்த பைக் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த புள்ளி தான் நாங்கள் தேவைப்படுது. ஸோ பிரேக்கிங் வாஸ் குட். நான் சொன்னேன்ல, பிரேக்கிங் இஸ் குட். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஹீட்டிங் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ நம்ம வந்து இன்னும் ஓட்டி பார்க்கணும். லைக் என்ன சொல்கிறது, இன்னும் டிராஃபிக்லாம் கரெக்டாக ஓகே நெக் டு நெக் டிராஃபிக்லாம் மாட்டி பார்த்தா தான் தெரியும். ஸோ இன்னும் ஹீட்டிங் வந்து கொஞ்சம் பெட்டராக மேனேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் ஸ்பீட் எல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஹீரோ. ஸோ அந்த மிஸ்டேக் இங்கே பண்ணல. ஏன்னா இங்கே வந்து வெர்டிகலான ஒரு ரேடியேட்டர் ஒட்டுமொத்த ஹீட்டையும் நமக்கு வந்து லெஃப்ட் லெக்கில் தருவோம். பட் இதை வந்து சுத்தமாக இல்லை, ஒரு கரெக்டான ஹரிசாண்டல் ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஹீட்டிங் அந்த அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகலை, இது வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ ஹீட்டிங் எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. டு பி ஃப்ராங்க் எனக்கு இந்த வெதருக்கு ஆக்சுவலாக எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ எனக்கு ஓகேன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஸோ 3 2 1
இது போதும்னு நினைக்கிறேன். ஒரு 250cc இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இது போதும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஐ கெஸ் திஸ் ஃபார் மோர் பெட்டர் தென் அதர் 200cc பைக்ஸ். டியூக் 200 கம்பேர் பண்ணுறப்போ வந்து அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து 250cc இதே வாங்கிடலாம். அந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வந்து 2.14 lakhs ஆண்ட்ராய்டு நமக்கு வருது மதுரையில். ஆனால் ஆக்சுவலாக லான்ச் பண்ணது வெறும் 1.8 தானே. ஒரு சரியான ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் தான், நல்ல வேல்யூ ஃபார் மணியும் கூட. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் மறக்காம கவனம் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஓகேங்க, ஒரு பர்ஃபெக்டான ஒரு மிஷின் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு குறைன்னு சொல்கிறதுக்கு இந்த பில் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக, அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு தோணுது. கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் இது வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம், இந்த டீல் பிரேக்கர் அப்படின்ற மாதிரிலாம் இது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் கிடையாது. ஆனால் அதை தாண்டி இந்த இன்ஜின் ஆக்சுவலாக வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ சிக்னலில் நான் மாற்றியும் எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. எதையும் நான் சொன்னதுக்கான காரணம் வந்து இதோட வெதர் இன்னைக்கு அதிசயமும் நல்லா இருக்குது. மதுரையில் இந்த டைமில் இந்த வெதர்லாம் பிளெஸ்ஸிங் எனக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் டு காட், தட்ஸ் வாட் ஐ கேன் சே. பட் இது வரைக்கும் வந்து இது ஓகேன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீட்டோட குஷனிங்காக இருக்கட்டும், சஸ்பென்ஷன் குவாலிட்டி, பிரேக்கிங் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குதுங்க. எனக்கு எங்கேயும் தப்பாக ஃபீல் ஆகலை. ஸோ நீங்கள் ஓட்டி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் மாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜெயவிலாஸ் ஆட்டோ ப்ரீமியோவில் மதுரையில் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் கம் அண்ட் டேக் இட் அவுட். அவங்களோட லிங்க்ஸ், லொக்கேஷன், அவங்களோட மொபைல் நம்பர்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லையும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். ஸோ கோ அண்ட் டேக் இட் அவுட். ஸோ த்ரூ அவுட் த டிராஃபிக் வந்து எனக்கு ஓட்டுனதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வண்டி எனக்கு எங்கேயுமே லாக் ஆகலை, அடிக்கலை, கரெக்டான கியர் வந்து தான் கேட்குது. அதாவது தேர்ட் கியர்லேயே இந்த மாதிரி மேனுவரும் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஈஸியான ஒரு மேனுவரிங்லாம் வந்து தேர்ட் கியர்லேயும் நம்மளால் பண்ண முடியுது. அப்படின்றப்ப இது வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ்க்கான வேல்யூ வந்து இது ஃபில்அப் பண்ணுது. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தன்ற ஃபீலிங்கே அது தருது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வாட் டிட் யூ திங்க் அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க. ஒரு பிகினருக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பைக்கு எனக்கு எடுக்கணும். பட் எனக்கு வந்து டியூக் 200 போக விருப்பம் இல்லை. ஆனால் டியூக் 250 3 lakhs வந்துடுது. 200ம் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, 220-30க்கு மேலே தான் அது வரும். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து சூப்பரான வேல்யூ ஃபார் மணி தான் எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் வேறு வீடியோ வந்து பார்க்குறேன். அதுவரை பாய், சம்திங்.